லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நம்ம கட்சிக்கு வேலை பார்க்கும் போதும் சரி, இப்பவும் சரி, ஏமாந்து சாப்பாடு கூட வழி இல்லாம தற்கொலை முயற்சி கூட நான் பண்ணிக்கிட்டேனே. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்லை, என்னால முடியலனே. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் 29 வயதான பாலசுப்ரமணியன். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். இவரது நண்பர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியை சேர்ந்த 27 வயதான ஜெயபால். இவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக உள்ளார். இவர்கள் இருவரும் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த 33 வயதான தாவேகா ஆதரவு தளத்தில் இயங்கக்கூடிய பெண் ஒருவரிடம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நட்பாக பழகி வந்துள்ளனர். இதையடுத்து இவர்களுக்குள் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் பணத்தை தாவேகா நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன், ஜெயபால் இருவரும் திருப்பித் தராமல் இழுத்து அடித்துள்ளனர். அந்த இளம் பெண் தாவேகா தலைமையிடமும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் போலீஸ் நிலையங்களில் இது தொடர்பாக புகார் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கங்களிலும் வீடியோ பதிவிட்டு வந்துள்ளார். இந்த பதிவு யாருக்குன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான். அண்ணே, நான் கடந்த ஒரு 3 மாதமாகவே ஒருத்தங்க பணம் நிறைய ஏமாந்துட்டேன். நிறைய பணம் நம்ம கட்சிக்கு வேலை பார்க்கும் போதும் சரி, இப்போவும் சரி, ஏமாந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் தற்கொலை முயற்சி கூட நான் பண்ணிக்கிட்டேனே. ஆனால் இன்னைய வரைக்கும் கட்சிக்குன்னு உழைச்சதுக்குன்னு ஒருத்தர் கூட என்னன்னு என்னைய ஒரு வார்த்தை கேட்கலை. எவ்வளவோ காலில் விழாத குறையா அவங்கள்ட்ட கெஞ்சினேன். ஒன்று, எனக்கு பணம்லாம் ரீதியாக எனக்கு எதுவுமே நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் நான் அந்த பணம் கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்கன்னு. ஆனால் யாருமே எனக்கு எதுவுமே பண்ணலை, என்னால் எதுவுமே பண்ணவும் முடியலை. ப்ளீஸ் அண்ணா, எனக்கு இந்த நிலைமைக்கு போனால் நான் இன்னும் உண்மையிலே குழந்தையோட தற்கொலை தான் பண்ணிக்கணும். இது தொடர்பாக பாலசுப்ரமணியன், ஜெயபால் ஆகிய இருவருக்கும் நெருக்கடி அதிகரித்த நிலையில் பணத்திற்கு மாற்றாக அவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளனர். அதன்படி கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முக்கிய பிரமுகர் ஒருவரை சந்தித்து பேசி செட்டில்மெண்ட் செய்து விடுவோம் என கூறி காரில் அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அப்பெண்ணை தங்க வைத்துள்ளனர். அப்போது அந்த பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இருவரும் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அந்த இளம் பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டனர். மயக்கம் தெளிந்த பின்னர் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை அறிந்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து பாலசுப்ரமணியன், ஜெயபாலையும் தொடர்பு கொண்டு பேசிய போது அந்தரங்க வீடியோக்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அதை சமூக வலைதளங்களில் வெளியிடுவோம் என கூறி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து நைசாக தப்பி வந்த அவர் தனக்கு நேரிட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன், ஜெயபால் ஆகிய இருவரையும் மே 31ஆம் தேதி இரவு கைது செய்தனர். பின்னர் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருவரையும் அடைத்தனர். தாவேகா ஆதரவு தளத்தில் இயங்கிய பெண்ணை நட்பாக்கி அவரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை கறந்து ஆட்டையை போட்டு பணத்திற்கு பதிலாக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ச்சியூட்டும் இந்த சம்பவம் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கங்களில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அதில் ஸ்ரீவைகுண்டம் அருகே பெண் ஒருவர் தாவேகா நிர்வாகிகள் இருவரால் வேலை வாங்கி தருவதாக அழைத்து செல்லப்பட்டு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ள இன்றைய சூழலில் தேர்தல் காலத்தை போல திமுகவின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு தாங்கள்தான் ஆளுங்கட்சி என்பதை உணர்ந்து பொறுப்புடன் முதலமைச்சர் விஜய் செயல்பட போவது எப்போது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஸ்ரீவைகுண்டம் தொகுதி ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகி பாலசுப்ரமணியனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவித்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏவும் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான ஜி சரவணன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எனக்கு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமா இல்லை. நம்ம ஆட்சியிலையும் நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன், இல்லை, என்னால் முடியலண்ணே. எனக்கு நைட்டுக்குள்ளே ஏதாவது தீர்வு இல்லைண்ணா,
நாளைக்கு காலையில நான் தலைமைச் செயலகத்துல நான் தர்ணால உட்காருவேனே, சாகிற வரைக்கும் நான் அங்க உட்கார்ந்து செத்துருவேன். அண்ணங்கிட்டே தங்கச்சிக்கு உயிர் போனதாவே இருக்கட்டும்னே. எல்லாத்தையும் பாக்குறதுக்காம நாங்க இங்க இருக்கோம், வெளியில போமா, நாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆனா நாங்க சிஎம் தானே நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம், நீங்க என்னன்னா இப்படி விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சிஎம் கொடுக்கணுமா? ஆமா, எங்க அண்ணன் விஜய் அண்ணன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒன்னொன்னுட்ட கொடுக்கணும், ஒன்னு நீலாங்கரையில இருப்பாரு, போய் கொடு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க முதலமைச்சரானது மக்களுக்காக, எங்களுக்காண்டி தான். இன்னொன்னு, அந்த தலைமைச் செயலகங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல என்ன மட்டும் இல்ல, இன்னொரு அண்ணனுமே 2 போலீஸும் கரகரன்னு இழுத்துட்டு போனாங்க. நான் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, என்ன மணி பேசுறேன் வைக்கிறேன், என்ன மணி பண்ண போ, நொன்னட்ட போவேன் இல்ல, நொன்னட்ட போயிட்டு நீங்க அங்கெல்லாம் பேசக்கூடாது, போய் உங்க அண்ணன் சிஎம் எப்படி பாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரக்குறைவான பேச்சு. ஒரு பெண்ணுன்னு இல்லாம அதுல நிறைய காவலர்கள் இருந்து பொதுமக்கள் வரைக்கும் பார்க்கத்தான் செஞ்சாங்க. அப்ப மீடியா யாருமே அங்க இல்ல, இருந்திருந்தா நான் மீடியாலேயே சொல்லியிருப்பேன். தரக்குறைவா பார்த்தாங்க, தரக்குறைவான பேச்சுகள், வார்த்தைகள். அண்ணா, நாங்க எங்களோட சூழ்நிலைக்காண்டி தான் உங்கள்ட்ட வர்றோம். இன்னொன்னு எனக்கு நான் வந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். என்கிட்ட பைசா இல்லாம நான் இன்னொருத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு தான் வந்தேன். அந்த காசையும் அதுக்கும் ஒரு இழிவான பேச்சு. திரும்ப உங்களை திங்கக்கிழமை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு போலீஸார் நீங்க இல்லம்மா 2 நாள் கழிச்சு பாருங்கம்மா, சார் இருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்துட்டேன். நீலாங்கரைக்கு போய் பாரு, அவருக்கு ஒன்னும் வீட்டுல இருப்பாருன்னு சொன்னதுக்கு நான் நீலாங்கரைக்கும் போயிருந்தேன். அங்க இருந்த காவலர்கள் இல்ல தலைமைச் செயலகம் தான் போகணும் அப்படி சொன்ன போலீஸ் யாருமா, கண்டிப்பா அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், நீங்க அங்க போய் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி தலைமை செயலகத்துக்கு அந்த நீலாங்கரை உங்க வீட்டு முன்னாடி அந்த டேனிங்ல காவலுக்கு நின்ன காவலர்கள் சொல்லி விட்டாங்க. நான் வந்தேன். ஆனா திரும்ப நான் கேட்கறேன், பெண்களுக்கு பாதுகாப்புன்னா நம்ம ஆட்சி, திரும்ப நான் ஒரு இது கொடுத்தோம்னா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்சியை நானே இழிவுபடுத்துற மாதிரி ஆயிரும். எனக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் கிடையாது. தயவு செய்து என்னோட பெட்டிஷனை கொஞ்சம் ஏத்துக்கோங்க. எனக்கு அனுமதி கிடைச்சும் என்னால நிதி அமைச்சரை பார்க்க முடியாம போனது வருத்தமா இருக்கு. பிளீஸ் அண்ணா, எனக்கு திரும்ப அனுமதி கொடுங்க, நான் பார்க்கணும். இந்த பதிவை பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு அனுமதி கொடுங்கண்ணா. அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்றேன், தயவுசெய்து எங்க அண்ணன் விஜய் பார்க்குற வேண்டிக்கு நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ணன் பார்க்கணும் ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் அந்த தங்கச்சியும் பாருங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.